ஷங்கர் இயக்கத்தில் ரஜினி நடிக்க இருக்கும் எந்திரன் 2 படத்தின் முதற்கட்ட பணிகள் ஆரம்பமாகிவிட்டன. இந்த படத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் கால்ஷீட் கொடுத்துள்ளார் ரஜினிகாந்த். அவரது திரையுலக வாழ்க்கையில் ஒரு படத்திற்கு இத்தனை நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருப்பது இதுவே முதல் முறை. 2010ஆம் ஆண்டில் ஷங்கர் இயக்கத்தில் ரஜினி, ஐஸ்வர்யா ராய், சந்தானம், கருணாஸ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் எந்திரன். ஏஆர் ரகுமான் இசையமைத்த இப்படத்திற்கு ரத்னவேலு ஒளிப்பதிவு செய்திருந்தார். சன் பிக்சர்ஸ் இதனை தயாரித்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி என அனைத்து மொழிகளிலும் வெளியாகி வசூலை குவித்தது. தற்போது ரஜினி, ஷங்கர் இருவரும் மீண்டும் இணைந்து எந்திரன் 2ஆம் படத்திற்கான கதை விவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதற்கான முன் தயாரிப்பு பணிகள் தொடங்கிவிட்டன. எந்திரன் 2 படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்க முதலில் கமலிடம் பேசினார்கள். அவர் மறுக்க தொடர்ந்து விக்ரம், அமீர்கான் என பேசினார்கள். எதுவும் சரிவராத நிலையில் இப்போது அர்னால்டை அணுகியுள்ளனர். அவரும் சம்மதித்துள்ளதாக தெரிகிறது. எந்திரன் 2 படத்திற்கான காட்சி வடிவமைப்பு அனைத்துமே முடிந்து எந்த காட்சியில் கிராபிக்ஸ் எப்படி வர வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டாராம் ஷங்கர். ஹாலிவுட் நிறுவனங்களுடன் இதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். எந்திரன் 2 படத்தில் நாயகனாக ரஜினி, ஒளிப்பதிவாளராக நிர்வின் ஷா, இசையமைப்பாளராக ஏஆர் ரகுமான் ஆகியோர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். லைகா நிறுவனம் வழங்க ஐங்கரன் நிறுவனம் தயாரிக்கிறது. ரஞ்சித் படத்தை 2015ஆம் ஆண்டுக்குள் முடித்துவிட்டு 2016ஆம் ஆண்டு முழுவதையும் எந்திரன் 2 படத்திற்கு தேதிகள் ஒதுக்கியிருக்கிறாராம் ரஜினி. ரஜினிகாந்த் இவ்வளவு நீண்ட கால்ஷீட் தருவது இதுவே முதல் முறை.